தாஜ்மஹால் நம்மளோடதுன்னு சொல்லி ஒருத்தர் வந்துட்டாருன்னா நம்புவீங்களா? அதுவும் முகலாய வம்சத்துல வந்தவருன்னு சொல்லி. ஷாஜகான் கட்டின தாஜ்மஹால் இப்போ யாருக்குன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. முகலாய பேரரசர் பகதூர் ஷா ஜாபரோட 6ஆம் தலைமுறை வாரிசுன்னு சொல்லிக்கிற இளவரசர் யாக்கூப் ஹபீபுதீன் டூசி தாஜ்மஹால் தனக்கு சொந்தம்னு உரிமை கொண்டாடுறாரு. டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஹைதராபாத் கோர்ட்லயும் அப்ரூவல் வாங்கிட்டாராம். ராமர் கோயில்லையும் இவருக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்காரு. ஏவுரங்கசீப் கல்லறைய பராமரிக்கிறாராம். தாஜ்மஹாலுக்கான ஆவணங்களை காட்டச் சொல்லி ராஜஸ்தான் இளவரசி தியாகுமாரிக்கும் சவால் விட்டிருக்காரு. உங்ககிட்ட ராஜபுத்திர ரத்தம் ஒரு துளி இருந்தா அந்த ஆவணங்களை காட்டுங்கன்னு சேலஞ்ச் பண்ணிருக்காரு. ராமர் கோயிலுக்கு ஒரு தங்க செங்கலையும் கொடுத்திருக்காரு. இல்லன்னா நிலத்தையே கொடுத்துருவேன்னு சொல்றாரு. ஏன்னா ஜமாண்டி முகலாய ஸ்டைல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு கிங் மாதிரி போஸ் கொடுக்கிற போட்டோஸ் எல்லாம் இன்டர்நெட்ல வைரல். இந்த மனுஷன் சொல்றது உண்மையானு தெரியல. ஆனா நம்ம வரலாற்று சின்னங்கள்ல இப்படி உரிமை கொண்டாடுறது நல்லதில்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.